வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம ஜேவி அல்டிமேட் ப்ரோ இந்த இண்டிகேட்டரை பற்றி ஃபுல் டீட்டெயில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நம்ம இண்டிகேட்டரில் இப்போ புதுசாக நிறைய அப்டேட்ஸ் சேர்த்துருக்கோம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இதில் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங் வியூவில் தான் நம்ம ப்ரீமியம் இண்டிகேட்டர், அதாவது நார்மலாக கிரியேட் பண்ண இண்டிகேட்டர்லாம் அப்லோட் பண்ண முடியும். இது ஒரு இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட் தான். இது ஒரு ப்ரீமியம் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம இண்டிகேட்டர் பொறுத்தவரையிலும் பை செல் எல்லாமே இதுலேயே வந்துடும். பை வர்றது மட்டும் இல்லாமல் என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, டார்கெட்ஸு அத்தனையுமே இதே இண்டிகேட்டர்லேயே வந்துடும். இந்த கேண்டில் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ரெட் கேண்டிலாக இருக்கிறது. அடுத்தது பை சிம்பிள் வந்தோடனே இந்த கேண்டிலோட க்ளோஸ், அதுதான் என்ட்ரி ப்ரைஸ் 23,912 காமிக்குதுங்களா. அந்த ப்ரைஸுக்கு மேலே 1-2 பாயிண்ட் கொஞ்சம் பஃபர் வச்சு நீங்கள் மேலே போகும்போது நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதிலே பாருங்கள் ஸ்டாப் லாஸும் வந்துடுது. என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, டார்கெட்ஸ் அத்தனையுமே நம்ம இண்டிகேட்டர்லேயே வந்துடும். ஓகேங்களா. இது எந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அவங்களுடைய கருத்துக்களும் பின்னால் பார்ப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு. இது பார்த்தீங்கன்னா இது எல்லா மார்க்கெட்டுக்கும் சூட் ஆகும். அதாவது நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, மிட் கேப்பு, ஃபின் நிஃப்டி, அதே போல் கமாடிட்டியில் நேச்சுரல் கேஸு, குரூட் ஆயிலு, கோல்டு, சில்வரு, கோல்டு சார்ட்டு கூட பார்ப்போங்க. இது பாருங்கள், இப்போ நேச்சுரல் கேஸ் போட்டிருக்கேன். இது குரூட் ஆயில் பாருங்கள். இன்றைக்கெல்லாம் குரூட் ஆயில் நல்ல அருமையான ரேலி. இந்த கேண்டில் பாருங்கள், பை காமிச்ச கேண்டில் க்ளோஸுக்கு மேலே தான் என்ட்ரி. நமக்கு இந்த இடத்துலேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் இன்றைக்கி மேலே போயிருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1400 பாயிண்ட் மேலே போயிருக்குங்க. பை காமிச்ச கேண்டில்லேருந்து இந்த க்ளோஸுக்கு மேலே நம்ம என்ட்ரி க்ளோஸ் இங்கே இருக்குங்க. இந்த கேண்டில் இந்த இடத்துல 1685 பாயிண்ட் அப் சைடு போயிருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து டவுன் சைடு வந்தது. இந்த செல்லுன்னு காமிச்ச கேண்டில் க்ளோஸுக்கு கீழே தான் நம்ம செல்லு. அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பாயிண்ட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதில் 864 பாயிண்ட் இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டலுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி கிடச்சிருக்குங்க. அதுக்கடுத்து இங்கேருந்து பை கிடச்ச இந்த கேண்டலோட க்ளோஸுக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்ட்டு. இந்த மாதிரி இது வந்து நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் சூட் ஆகும். இதில் பாருங்கள் 350 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த சைடில் 1685 பாயிண்ட், டவுன் சைடில் 864 பாயிண்ட், திரும்ப அப் சைடு 350 பாயிண்ட், திரும்ப டவுன் சைடில் பாருங்கள் ஒரு 408 பாயிண்ட். நீங்கள் சார்ட்டை பார்க்கும்போது சின்னதாக தெரியலாம், ஆனால் அது பாயிண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி சார்ட்டு பெருசு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தெரியும். இப்போ பாருங்கள், இங்கே பைக் அடிச்சதுக்கப்புறம் 199 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இதில் நீங்கள் ஆப்ஷன்லையோ இல்லை ஃபியூச்சர்லையோ வச்சு ட்ரேட் எடுக்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு அருமையாக ஒர்க் ஆகும் அப்படின்னு இதுலேயே உங்களுக்கு தெரியும். இப்போ லைவ் மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்கு க்ரூட் ஆயில் ஃபியூச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா செல்லுன்னு வந்துருச்சு. இதில் பாருங்கள், செல்லுன்னு வந்ததுக்கப்புறம் இந்த செல் சிம்பிள் வந்துடுது. மார்க்கெட் அப் சைடு போகும்போது எல்லா கேண்டிலுமே க்ரீனாக இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அழிச்சிடலாம். இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிற பாருங்க. இங்கே பாருங்கள், அப் சைடு போகக்கூடிய மார்க்கெட்டு எல்லாமே க்ரீனாக இருக்காதுங்க. ஒன்று ரெட்டு க்ரீனு, ஒரு ரெட்டு க்ரீனு தான் அப் சைடும் போயிட்டுருக்கோம். டவுன் சைடு இறங்கும் போதும் இங்கே பாருங்கள் ஒன்று ரெட்டு க்ரீனு தான் இறங்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இண்டிகேட்டர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இது நார்மல் கேண்டில் டவுன் சைடு இறங்கும்போது எல்லாமே ரெட் கேண்டில். இங்கே பாருங்கள் அத்தனையுமே ரெட் கேண்டிலாக இருக்கும். அதே போல் அப் சைடு போகும்போது அத்தனையுமே க்ரீன் கேண்டில். இந்த இடத்துல மார்க்கெட் சஸ்டன் ஆகிட்டு போது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெட்டு ஒன்று க்ரீனு தான் இருந்திருக்கும். நீங்கள் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி பார்க்கும்போது, இண்டிகேட்டர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா பைக் அமைச்சதுக்கப்புறம் எல்லாமே க்ரீன் கேண்டில் அப் சைடு, டவுன் சைடில் அத்தனையுமே ரெட் கேண்டில். இது எல்லாமே நார்மல் கேண்டில் தான். இதில் கரெக்டான இடத்துல கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் கரெக்டான பை வந்துடும். அதே போல் கரெக்டான கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் செல் வரும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா கூடவே ஹைக்கனாசி கேண்டில், இந்த தனியாக இந்த இடத்துல கேண்டில் இருக்கு பாருங்கள், இது ஹைக்கனாசி கேண்டில். இந்த ஹைக்கனாசி கேண்டில் பாருங்கள் ஹையர் ஐ ஹையர்லோன்னு போயிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் மேலே 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 அப்படியே ஸ்டெப்பாக மேலே போகுது பாருங்கள். எப்போ மார்க்கெட்டு டவுன் சைடு திரும்புதோ அப்போ வந்து இது கிரீன் கலர் கேண்டிலாக இருந்தால்
ஹைகனாசி கேண்டில் அப்படியே ரெட் கலராக மாறி லோயர் ஹை லோயர் லோன்னு மாறி மாறி கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்குங்க. அப்போ மார்க்கெட்டு டவுன் சைடு திரும்பிட்டு இருக்கு அப்படின்னு இந்த கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாங்க. அதாவது நம்ம இண்டிகேட்டரை பொறுத்தவரையிலும் நீங்கள் நல்ல கன்ஃபர்மேஷனோட வச்சு ட்ரேட் எடுக்கலாம். கேண்டில் அத்தனையுமே பை காமிச்சதுக்கப்புறம் கிரீன் கலர் கேண்டிலாக இருக்கும். செல்லு காமிச்சதுக்கப்புறம் அத்தனையுமே ரெட் கலர் கேண்டிலாக இருக்கும். அடுத்த ஒரு கேண்டில் கிரீன் வர வரலும் எல்லாமே ரெட்டாக தான் இருக்கும். அது கூடவே ஹைகனாசி கேண்டிலும் ஹையர் ஹை ஹையர் லோன் கிரீன் கலரில் போயிட்டு இருக்கு. அடுத்தது டவுன் சைடு திரும்பும்போது லோயர் ஹை லோயர் லோனு ரெட் கலரில் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? எப்போ இந்த ஹைகனாசி கேண்டில் பாடி இருக்க இது பாருங்க, நல்ல பெரிய பெரிய பாடியாக இருக்குங்களா? அதுக்கு அடுத்ததாக பாருங்க பாடி அப்படியே சின்ன சின்னதாக மாறி அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க, ரெட் கலரில் மாறும். அப்போ டவுன் சைடு மார்க்கெட் திரும்புது, இல்லை கன்சல்டேஷன் மார்க்கெட் திரும்புதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து லோயர் ஹை லோயர் லோன் வரும்போது மார்க்கெட்டு கீழே டவுன் சைடு திரும்பி வந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இத்தனை கன்ஃபர்மேஷன் இருக்கு. அது இல்லாமல் இதில் பாருங்க டைம் ஃப்ரேம். இது பாருங்க 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர், 4 ஹவர், டெய்லி அப்படின்னு எந்தெந்த டைம் ஃப்ரேமில் புல்லிஸில் இருக்கு பேரிஸில் இருக்கு அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேம் சிக்னலும் உங்களுக்கு காமிச்சிடும். நம்ம இண்டிகேட்டர் எந்தெந்த டைம் ஃப்ரேமில் புல்லிஸ் இருக்கு பேரிஸில் இருக்கு, ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு இதில் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒருவேளை எல்லாமே புல்லிஸ்னு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அத்தனை டைம் ஃப்ரேம்லையும் ஃபுல்லாக புல்லிஸாகவே இருந்திருக்கும். இங்கேருந்து இவ்வளோ பெரிய ரேலிக்கு இது 1 மினிட்லேருந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வரலும் எல்லாமே புல்லிஸாக இருந்திருக்கும். இங்கே எப்போ செல்லுன்னு 1 மினிட்ல மாறுனுச்சோ அதுக்கடுத்து 3 மினிட்ஸ் பேரிஸ்ன்னு மாறி இருக்கும், அடுத்தது 5 மினிட்ஸில் பேரிஸ் மாதிரி இருக்கும், அடுத்தது 15 மினிட்ஸ் பேரிஸ் மாறும். அப்போ ஃபுல்லாகவே புல்லிஸ்னு எல்லா டைம் ஃப்ரேமையும் காமிச்சிட்டு இருந்த இண்டிகேட்டரில் 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸ்னு பேரிஸ்னு மாறும் போது புல்லிஸாக இருந்த மார்க்கெட்டு பேரிஸ்க்கு மாறுதுன்னு அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக 15 மினிட்ஸ் பேரிஸ் மாறுது, அடுத்தது 30 மினிட்ஸ் பேரிஸ் மாறுது, அடுத்தது 1 ஹவர் பேரிஸ் மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஃபுல்லாகவே புல்லிஸாக இருந்தால் அப்படியே நம்ம ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கரெக்டான ஒரு ரேலிக்கு அப்புறம் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் அது ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் பேரிஸ்க்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் பேரிஸ் மாற மாற மார்க்கெட்டும் டவுன் சைடு இறங்கி வந்துகிட்டே இருக்கும். அதே போல் ஃபுல்லாக பேரிஸில் இருந்த மார்க்கெட்டு அப் சைடு திரும்பும்போது ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் புல்லிஸ்னு மாறும், அடுத்தது 3 மினிட்ஸ் புல்லிஸ்னு மாறும், அடுத்தது 5 மினிட்ஸ் புல்லிஸ்னு மாறும். அப்படி ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் புல்லிஸ் மாறும்போது டவுன் சைடு வந்துட்டு இருந்த மார்க்கெட்டு அப்படியே அப் சைடு மாறும். இந்த டைம் ஃப்ரேமை வச்சு மார்க்கெட்டு ஓவரால் ட்ரெண்ட் என்ன, இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அது கூடவே ஹைகனாசி கேண்டில் வச்சோம் மார்க்கெட் இப்போ ஸ்ட்ரென்த் என்ன, அப் சைடா டவுன் சைடா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் லைன் ஒன்று வருது பாருங்க, இதை நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எப்போ அப் சைடு போயிட்டு இருக்கோ அப்போ இந்த லைன் பாருங்க வெர்டிகலாக கிரீன் லைன் மேலே ஏறும். அதாவது இங்கே ரெட் கலராக இருந்த லைனு கிரீன் கலராக மாறினும் போது தான் கேண்டிலும் க்ரீனாக மாறினோன்னு பை சிம்பிள் வந்துடும். இந்த பை சிம்பிள் வந்த கேண்டில் நீங்கள் 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸ் எந்த டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுத்தாலும் சரி, இல்லை 1 ஹவரில் வச்சு எடுத்தாலும் சரி, அந்த கேண்டில் ரன்னிங்கில் என்ட்ரி எடுத்துடக்கூடாது. அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே நமக்கு என்ட்ரி. இந்த இடத்துல செல்லு வந்துச்சு பாருங்க, இந்த கேண்டில் செல்லு வந்ததுக்கப்புறம் செல்லுன்னு வந்தோன்னா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிடணுங்க. இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன் அப்படிங்கும் போது இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த க்ளோஸ் ப்ரைஸ் தான் நமக்கு என்ட்ரி. பாருங்க 9476, அதுக்கு கீழே தான் நமக்கு என்ட்ரி. அது கீழே நீங்கள் 2 பாயிண்டோ 5 பாயிண்டோ கீழே பஃபர் வச்சு கீழே அடுத்த கேண்டில் வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துடலாம். அப்படி எடுத்தீங்கன்னா பாருங்க எந்த அளவுக்கு கீழே இறங்குங்க. இதில் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் மட்டும் இல்லாமல் டார்கெட்ஸ் பாருங்க, டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3, 4, 5ன்னு டார்கெட் 10 டார்கெட் வரலுமே இருக்குங்க. பாருங்க 10 டார்கெட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கக்கூடிய பாருங்க 1R அப்படின்னு பாருங்க, இது 1:1. அதாவது உங்களுக்கு என்ட்ரிக்கும் ஸ்டாப் லாஸுக்கும் நடுவில் இருக்கிற ரேஞ்ச் எவ்வளோ பாயிண்ட்ஸோ அதே பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு 1:1. இந்த இடத்துல இருந்து இந்த கேண்டலோட ஹை ஒரு நிமிஷம் மேக்னெட் ஆஃப் பண்ணிடலாம். இது பாருங்க இப்போ ஒரு 79 பாயிண்ட் உங்களுக்கு என்ட்ரிக்கும் ஸ்டாப் லாஸுக்கும் நடுவில் இருக்குன்னா இந்த 1:1 அப்படிங்கிறது அதே 79 பாயிண்ட் தாங்க. இதே 1:2 இந்த லெவல் பார்த்தீங்கன்னா அந்த 79 அது ஒரு 160 பாயிண்ட், 158 பாயிண்ட், அதுதான் 1:2. இந்த மாதிரி தான் உங்களுக்கு டார்கெட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 1:1,
செகண்ட் டார்கெட் 1:1.5. பாருங்க 1.5 ஆர் இருக்கு பாருங்க, அது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது தான். இதே 1:3ங்கிறது தான் அதாவது டார்கெட் 3 அப்படிங்கிறது 1:2. அடுத்ததா 1:4, 1:2.5, 1:3, 1:4 அப்படின்னு வரும். 10 டார்கெட்ஸும் வந்துடும். அதாவது 1:1.5, 1:2, 1:2.5 இது வரலும் மட்டும் தான் அந்த 0.5ல வரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1:3, 1:4, 1:5, 1:6 அப்படின்னு தான் டார்கெட் வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ 1:3க்கு 5வது டார்கெட் வந்துச்சு. இப்போ 6வது டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கு க்ரூட் ஆயில். அதாவது 1:4க்கு போயிட்டு இருக்கு. கரெக்டாக ரீச் ஆயிடுச்சுங்களா? இப்போ லைவ் மார்க்கெட்லேயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பாருங்க 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் பேரிஸ்ன்னு பார்த்துருக்கோம். இப்போ பாருங்க 1 ஹவரும் பேரிஸ் மாறிடுச்சு. அடுத்தது 4 ஹவரும் டெய்லி மட்டும் தான் இன்னும் புல்லிஸில் இருக்கு. அதுக்கு அடுத்ததாக பாருங்க, இப்போ டார்கெட் 7 அதை நோக்கி போயிட்டு இருக்கு. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோனா 1:5 இதில் தெரியுது நல்லாவே. அந்த லெவலும் போயிட்டு இருக்கு. இதில் இப்போ இதுவரையும் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, க்ரூட் ஆயிலில் 370 பாயிண்ட் இப்போ நமக்கு என்ட்ரி கிடைச்சதுக்கப்புறம் இங்கே கிடைச்சிருக்கு. இதே நீங்கள் ஆப்ஷனில் எடுத்திருந்தீங்கன்னா அதில் டெல்டா வேல்யூ 0.5 அப்படிங்கும் போது இது 370 பாயிண்ட்ல அதில் 50% அதில் ஆப்ஷனில் மூவ் ஆயிருக்கும். அதாவது ஒரு 150, 35, ஒரு 185 பாயிண்ட் உங்களுக்கு ஆப்ஷனில், புட் ஆப்ஷனில் உங்களுக்கு இதில் ஈஸியாக கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? பாருங்க, டார்கெட் 7 ரீச் ஆயிடுச்சுங்களா? அடுத்தது டார்கெட் 8 1:6 நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸ் நம்ம இண்டிகேட்டர்லேயே வந்துடும். நீங்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்களாவே ஓனாகவே ட்ரேட் எடுக்கக்கூடிய ஒரு அம்சம் நம்ம இண்டிகேட்டரில் இருக்குங்க, ஜேவி அல்டிமேட் ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படிங்கக்கூடிய லெவல்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் அந்த லெவல்ஸ் இருக்குது. அதே போல் இந்த ப்ளூ லைன் எடுத்து பாருங்க, இது வந்து 200 EMA. இந்த 200 EMAங்கிறது நமக்கு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் டார்கெட்ஸாகவும் இது யூஸ் ஆகும். 200 EMAங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர். இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் லாங் டேர்முக்கு தான் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைங்க, இது நீங்கள் இன்ட்ராடேவுக்கும் ஸ்கால்பிங்லேருந்து, ஒரு இன்ட்ராடேலேருந்து, ஸ்விங் ட்ரேட்லேருந்து, ஒரு பர்சனல் ட்ரேட்லேருந்து அத்தனையுமே எடுக்கலாம். நம்ம இண்டிகேட்டர் அத்தனைக்குமே சூட் ஆகும். எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் சூட் ஆகும். அதே போல் 200 EMAங்கிறதும் எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் சூட் ஆகும். 1 மினிட்லேருந்து 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், ஹவர்லி, டெய்லி, வீக்லின்னு எல்லா டைம் ஃப்ரேமும் 200 EMAங்கிறது அத்தனையுமே சூட் ஆகக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். அதுவும் நம்ம இண்டிகேட்டர்லேயே இருக்குது. ஓகேங்களா? இத்தனையும் சேர்ந்தே நம்ம ஒரே இண்டிகேட்டரில் வச்சுருக்கோம். ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இது பாருங்கள், இதுதான் 9 மணிக்கு ஆரம்பித்த ஃபஸ்ட்டு கேண்டில். இது தெரியுங்களா? இந்த கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணி ஒரு லெவலில் வர ஆரம்பிச்சிடும். இந்த லோவை மார்க் பண்ணி ஒரு லெவல். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஓஆர்பி ஹை அப்படின்னு தெரியுதுங்களா? இந்த கேண்டிலோட ஹை தான் ஓஆர்பி ஹை, இந்த கேண்டிலோட லோ தான் ஓஆர்பி லோ. இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், அந்த கேண்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த லெவல்ஸு கிரியேட் ஆகும். இந்த கேண்டில் கூட அடுத்தடுத்த கேண்டில் வர வர அந்த லெவல்ஸும் அப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ இந்த ஓஆர்பி ஹையை பிரேக் பண்ணி கேண்டில் மூவ் ஆகுதோ அப்போ ஓஆர்பி லெவல்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. அடுத்த லெவல் 1:1. இங்கே பாருங்கள், இந்த லெவல் கால் சைடில் 1:1, 1:2, 1:3ன்னு இங்கே பாருங்கள், கால் 1:2, 1:3, 1:4ன்னு 5 லெவல்ஸ் வரலும் இருக்குது பாருங்கள், 5 லெவல்ஸ். அதே போல் டவுன் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா புட்டு 1:1, 1:2, 1:3, 1:4, 1:5ன்னு இருக்குங்களா? இந்த 5 லெவலும் வந்துடுங்க. அப் சைடு 5 லெவல்ஸ், டவுன் சைடு 5 லெவல்ஸ். இதுவும் உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகும், டார்கெட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணோன்னே பாருங்கள் 1:5 வரலுமே போயிருக்கு. 1:4 தாண்டி 5 வரலுமே போயிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் டார்கெட்ஸாகவும் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணலாம்.
எப்போ அந்த ஹையை பிரேக் பண்ணுதோ குறைஞ்சபட்சம் 1:1 ஆகுது அப்சைடு போகும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் என்ன ரேஞ்ச் இருக்கோ இதில் ஒரு 50 பாயிண்ட்னா அதே 50 பாயிண்ட் தான் இந்த 1:1 கால் சைடு. புட் சைட்லேயும் அதே 1:1 புட் சைடில். ரெண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா இந்த 50 பாயிண்ட்னா அதே 50 பாயிண்ட், அடுத்தது 50 பாயிண்ட், அது 100 பாயிண்ட் 1:2 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேண்டில் 5 மினிட்ஸ் மட்டுமே இல்லை, இது அப்படியே 1 மினிட்டாக மாத்திரம் பாருங்க. இப்போ 1 மினிட்டாக மாற்றிட்டோம். இன்னைக்கு 9 மணிக்கு ஓப்பன் ஆன கேண்டில் எதுங்க இங்கே பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் 1 மினிட் கேண்டில் பாருங்க. 1 மினிட் கேண்டிலோட ஹையவும் லோவும் மார்க் பண்ணி அந்த ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்துடும். தெரியுதுங்களா? அந்த கேண்டில் தான் இங்கே பாருங்க. ஓஆர்பி ஹை, ஓஆர்பி லோ. இதே 15 மினிட்ஸு அப்படின்னு டைம் ஃப்ரேம் மாற்றினீங்கன்னா அந்த கேண்டிலுக்கு உண்டான ஓஆர்பி ஹை, ஓஆர்பி லோ பாருங்க. 15 மினிட்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் அது க்ளோஸ் ஆனோடனே இந்த ஓஆர்பி ஹை வந்துடும், ஓஆர்பி லோ வந்துடும். சரிங்களா? நீங்கள் எந்தெந்த டைம் ஃப்ரேமில் மாற்றுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் அது மாறிடும். இதே 30 மினிட்ஸ் மாற்றுறீங்க, இந்த கேண்டலோட ஹை லோ மார்க் பண்ணி அந்த ஓஆர்பி ஹை லோ அந்த 2 லெவல்ஸ் வந்துடும். அதே போல் அப் சைடு 5 லெவல்ஸு, டவுன் சைடு 5 லெவல்ஸ் வந்துடும். அது கூடவே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ப்ரீவியஸ் டே ஹை, இது க்ளோஸ் ப்ரைஸ், இது பாருங்கள் லோ ப்ரைஸ். அதாவது முத நாள் டெய்லி கேண்டில் மாற்றுறீங்க அப்படின்னா முத நாளோட ஹை லோ க்ளோஸ் இந்த லெவல்ஸ் என்னவோ அதையே தான் நம்ம இண்டிகேட்டர் உங்களுக்கு காமிக்குது. இது பாருங்க, இப்போ ஹை பண்ணிட்டு லோ ப்ரைஸ் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ரைஸ் பண்ணிட்டேன். இந்த 3 லெவல் மார்க் பண்ணுறீங்களா? ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ். இப்போ நீங்கள் இண்டிகேட்டர் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பாருங்கள், அதே லைனில் மார்க் ஆகிருக்குங்களா? ஹை ப்ரைஸு, க்ளோஸ் ப்ரைஸு, லோ ப்ரைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது நம்ம இண்டிகேட்டர் காமிக்கிற ப்ரைஸும் இங்கே நம்ம மார்க் பண்ண ப்ரைஸ் பாருங்க கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்களா? ஏன்னா ஒவ்வொரு கேண்டலோட ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் அப்படிங்கிறது டெய்லி கேண்டில் மட்டுமே இல்லை, 1 மினிட்லேருந்து 3 மினிட்லேருந்து 5 மினிட்ஸ் ஒவ்வொரு கேண்டலுக்குமே அந்த லெவல்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது டார்கெட்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரேட் எடுக்கிறதுக்கு இந்த லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த லெவல்ஸ் நம்ம இண்டிகேட்டரில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 200 EMA இருக்குது, ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் இருக்குது, ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் இருக்குது, ஹைக்னாசி கேண்டில் இருக்குது, நார்மல் கேண்டில் அப்சைட் போகும்போது எல்லாமே க்ரீன் கேண்டில், டவுன் சைடு வரும்போது அத்தனையுமே ரெட் கேண்டில். அது கூடவே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைனு அப்சைட் போகும்போது எல்லாமே க்ரீன் கலராக இருக்கும், டவுன் சைடு வரும்போது எல்லாமே ரெட் கலராக இருக்கும். இதெல்லாம் ஸ்டெப்பாக இறங்கிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டு இங்கே இறங்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டீங்க, ஓரளவுக்கு 1:1, 1:2, 1:3ன்னு உங்களுக்கு கீழே இறங்கிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் எப்படி நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல போட்டிருப்பீங்க. இப்போ மார்க்கெட் இங்கிறது இறங்கி வந்து இந்த ஸ்டெப்பு போகுது பாருங்க. இந்த ஸ்டெப்பு போகும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்டெப்பு வந்தோடனே இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸை தூக்கி நீங்க பை பண்ண பிரைஸ்ல இந்த என்ட்ரி பிரைஸ்ல நீங்க போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தப்பி தவிர உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆனாலும் நீங்க காஸ்ட் டு காஸ்ட்லயே நீங்க எக்ஸிட் பண்ணலாம். அதாவது நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்னு ஈஸியா நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதுக்கு அடுத்த இந்த ஸ்டெப்பு இன்னும் கீழே இறங்கிருச்சு அப்படிங்கும் போது இந்த இடத்துல பாருங்க ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கிருச்சு இந்த ரெட் லைன். அப்படிங்கும் போது இங்க போட்டிருந்த ஸ்டாப் லாஸ் தூக்கி இந்த இடத்துல நீங்க போடலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த திரும்ப கீழே இறங்கி இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன் பாருங்க இந்த இடத்துல வருது. இங்க வரும்போது அதுக்கு அடுத்ததா ஒவ்வொரு ஸ்டெப், அதாவது நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கீழே இறங்க இறங்க 2 ஸ்டெப் இறங்கிருச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். 3ஆவது ஸ்டெப் கீழே இங்க இறங்கிருச்சுன்னா நீங்க 2ஆவது ஸ்டெப்ல ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். அப்படியே ட்ரையல் பண்ணி போயிட்டு பெரிய ப்ராஃபிட் வரல நீங்க புக் பண்ண முடியும். இப்போ பாருங்க நம்ம இண்டிகேட்டர் பை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ செல்லுன்னு வந்தது, இவ்வளவு தூரம் வந்து செல்லு காமிச்சது, 7வது டார்கெட் வரலும் போயிருது. இப்போ லைவ் மார்க்கெட்லயே பார்த்துருந்தோம்
இப்போ பாருங்க என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸ் அத்தனையும் அப்சைடு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் இப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்துடக்கூடாது. இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது இந்த கேண்டில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பை சிம்பிளோ இல்லை அப்சைடு காமிச்ச டார்கெட்ஸோ மாறாமல் இருக்கும். இதே ஒரு இந்த கேண்டில் அப்படியே ரெட் கேண்டில் மாதிரி திரும்ப கீழே இறங்கிச்சுன்னா திரும்ப செல் பொசிஷன் தான் வரும். ஓகேங்களா? அதனால நீங்கள் ரன்னிங் கேண்டில் என்ட்ரி எடுத்துடவே கூடாது. ஆனால் பாருங்க இப்போ ஃபுல்லாக பேரிஸில் இருந்தது டைம் ஃப்ரேமில் பாருங்க 1 மினிட்ல புல்லிஸாக மாறிடுச்சு, 3 மினிட்ஸில் புல்லிஸாக மாறிடுச்சு, 5 மினிட்ஸ்லையும் புல்லிஸாக மாறிடுச்சு. அப்போ மார்க்கெட்டுங்கிறது புல்லிஸாக திரும்புது அப்படிங்கிறது இந்த டைம் ஃப்ரேம் மல்டி டைம் ஃப்ரேம் அனலிஸ் அப்படிங்கக்கூடிய இந்த டைம் ஃப்ரேமை பார்த்துருந்தீங்கன்னாவே மார்க்கெட் எவ்வளோ நேரம் பேரிஸில் இருந்தது 1 மினிட்ல புல்லிஸ் மாறும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓ புல்லிஸுக்கு மாறப்போகுதுன்னு. அடுத்தது 3 மினிட்ஸு 5 மினிட்ஸாக மாறிடுச்சு அப்படிங்கும் போது அப்போ புல்லிஸுக்கு மாறிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் பாருங்கள் இப்போ 3 மினிட்ஸில் பாருங்கள் என்ட்ரி கிடச்சி 2வது கேண்டில் வந்துருச்சு. அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? என்ட்ரி 9135. இது பாருங்கள் இப்போ உங்களுக்கு என்ட்ரியும் ஸ்டாப் லாஸு டார்கெட்ஸ்லாம் மூவ் ஆகாது. ஏன்னா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு 3 மினிட்ஸு அப்படிங்கும்போது க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த 9135ங்கிறது ஒரு 2 பாயிண்டோ 3 பாயிண்டோ தள்ளி மேலே நீங்கள் என்ட்ரி போட்டிருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு 9242. ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு ரீச் 1:1 கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இதே 1 மினிட்டாக மாற்றி பாருங்கள். 1 மினிட்ல எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்கால்பிங் பண்ணுறீங்கன்னா 1 மினிட் 3 மினிட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ஒரு இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா 5 மினிட்ஸு 15 மினிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே கூட வெளியே வந்துடுவாங்க. இப்போ இதே நிஃப்டி பார்க்குறோம் அப்படின்னா வெறும் 10 பாயிண்ட் 15 பாயிண்ட்லையும் வெளியே வந்துடுவாங்க. சில பேர் 30-40 பாயிண்ட்லையும் கால் ஆப்ஷன்லையும் புட் ஆப்ஷன்லையும் வெளியில் வந்துடலாம். சில பேர் நம்ம இண்டிகேட்டர் எப்போ செல்லுன்னு காமிக்குதோ அப்போ நான் எக்ஸிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு 70-80 பாயிண்ட் 100 பாயிண்ட்லாம் வெளியே வரக்கூடிய சப்ஸ்கிரைபரும் இருக்காங்க. ஓகேங்களா? இதில் பாருங்கள் 1 மினிட்ல 9101லேயே என்ட்ரி கிடச்சிருச்சு. பாருங்கள் 1:2.5 4th டார்கெட் வரல நமக்கு ரீச் ஆயிடுச்சு. கேண்டில் அத்தனையுமே பாருங்க கிரீன் கலர் கேண்டிலாக இருக்குது. இங்கே புல்லிஸ் 1 மினிட் 3 மினிட் 5 மினிட்ஸ்னு எல்லாமே புல்லிஸில் இருக்குது. இதில் எப்போ 1 மினிட்ல பேரிஸ்னு மாறுதோ அப்போ இங்கேருந்து திரும்ப ஆரம்பிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் நம்ம இண்டிகேட்டரை பார்த்து என்ட்ரி எடுக்கணும். இப்போ பாருங்கள் 3 மினிட்ஸில் மாற்றி பார்ப்போம். 3 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஹைக்கன் கேண்டில் இன்னமும் ரெட்டில் லோயர் ஹை லோயர் லோ அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கு. இதே 5 மினிட்ஸாக மாற்றி பாருங்கள். 5 மினிட்ஸில் என்ட்ரி கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேண்டில் பை காமிச்ச கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுங்களா? இல்லை, இன்னமும் நமக்கு கன்ஃபர்மேஷன் வரலை. இன்னமும் பாருங்கள் இங்கே 1 நிமிஷம் 19 செகண்ட் இருக்குது. இந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது அப்படியே கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த பை காமிச்ச கேண்டில் ரெட் கலர் கேண்டில் மாறிடுச்சுன்னா செல் அப்படிங்கிற சிம்பிள் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா நீங்கள் 1 மினிட் 3 மினிட் 5 மினிட்ஸில் நீங்கள் புல்லிஸாக மாறி நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இதே 5 மினிட்ஸில் நமக்கு இன்னமும் பை சிக்னலில் என்ட்ரி கிடைக்கல. ஏன்னா இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது. இன்னும் 52 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? இந்த டைமில் பாருங்கள் இந்த என்ட்ரி ஸ்டாப் லாஸு டார்கெட்ஸு எல்லாமே மூவ் ஆகிறத நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். சரிங்களா? கேண்டில் மேலே அப்சைட் போக போக இந்த என்ட்ரி டார்கெட்ஸ் எல்லாம் மாறுது. ஆனால் இதுவே பாருங்கள் 3 மினிட்ஸ்லேயோ 1 மினிட்லேயோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஏற்கனவே கிடைச்ச என்ட்ரியோ ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸ் எதுவுமே மூவ் ஆகாது. ஏன்னா அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, அதனால மூவ் ஆகாது. அப்போ என்ட்ரி எடுத்துட்டு நீங்கள் டார்கெட் வரல வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க்கு தகுந்த மாதிரி ரிவார்டுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம இண்டிகேட்டரை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் கரெக்டாகவே சொல்லியாச்சு. இதுக்கு மேலே வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை பற்றின வீடியோவும் அதுக்கு அடுத்தடுத்து போடுறேன். நம்ம இண்டிகேட்டர் பாருங்கள். இப்போ நேச்சுரல் கேஸில் என்ன காமிச்சிட்டுன்னு பார்ப்போம். நேச்சுரல் கேஸ் பாருங்கள் பெரிய டவுன் ட்ரெண்ட். இங்கே பாருங்கள் செல்லுன்னு காமிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் பைன்னு காமிச்சதுங்களா? இந்த பை காமிச்ச கேண்டலோட க்ளோஸுக்கு மேலே தான் நமக்கு என்ட்ரியே.
அப்ப இந்த க்ளோஸுக்கு மேல அடுத்த கேண்டில் மேல போகவே இல்லை, கிரீன் கேண்டில் போகவே இல்லை. அப்ப இந்த பை வந்து நமக்கு இன்வாலிட். இந்த இடத்துல நம்ம பை பண்ணவே மாட்டோம். ஓகேங்களா? இதுக்கு மேல அடுத்த கேண்டில் போனா மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல பை. அப்ப இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ண தேவையே இல்லை. ஹைக்னாசி கேண்டில் பாருங்க, எல்லாமே லோயர் ஹை லோயர் லோ அப்படின்னு ரெட் கலர்ல தான் தொடர்ச்சியா கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கு. இந்த பை காமிச்ச கேண்டலோட க்ளோஸுக்கு மேல அடுத்த கேண்டில் போகவே இல்லை. அப்படிங்கும் போது நாம இந்த இடத்துல நம்ம வெளியில வரவே தேவையில்லை, இந்த இடத்துல பை பண்ணவும் தேவையில்லை. ஓகேங்களா? அதே நேரத்தில் நீங்க 1 மினிட்ல வச்சிருக்கும் போது 3 மினிட்ஸ்ல மாத்தி பாக்குறீங்க அப்படிங்கும் போது இந்த இடத்துல பாருங்க, அந்த பை சிம்பிள் வந்தது, இந்த இடத்துல பையே வந்திருக்காது. பாருங்க, எல்லாமே ரெட் கேண்டலாவே இருக்கு. தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்க டைம் ஃப்ரேம் மாத்தி பார்த்து தான் நீங்க கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் இதுல என்ன சொல்லுது, புல்லிஸா பேரிஸா இந்த சிக்னலே காமிச்சிடும். அப்ப இந்த மாதிரி 1 மினிட்ல மட்டும்தான் பை வந்திருக்கு, இந்த இடத்துல பை வந்த இடத்துல இந்த க்ளோஸுக்கு மேல போகலங்கும் போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணிடலாம். எடுத்த என்ட்ரி அப்படியே ஹோல்டிங்ல வைக்கலாம், ஹைக்னாசி கேண்டல்லாம் பார்க்கும்போது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் புல்லிஸா பேரிஸான்னு எல்லாமே காமிச்சிடும். சைட்வேஸ் மார்க்கெட்லையும் கூட இது புல்லிஸ் பேரிஸ்ங்கிறது பதிலாக நியூட்ரல் அப்படின்னு இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? அந்த நியூட்ரல் வந்துட்டாவே நீங்க எந்த என்ட்ரியும் அந்த டைம்ல எடுக்காம இருக்கிறது பெஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம நிஃப்டி சார்ட் பார்த்துருவோம். நிஃப்டி இதுலயும் பாருங்க, எல்லாமே ரெட் கிரீன் இருக்குங்களா? இங்க பாருங்க, நம்ம பை வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கிரீன் கேண்டில் தான். ஓகேங்களா? ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைனும் கிரீனு. இதே பாருங்க, மார்க்கெட் டவுன் சைடு எவ்வளவு பெரிய கேப் டவுன், இவ்வளவு பெரிய கேப் டவுன்ல எல்லாமே பாருங்க ரெட் கலர், நம்ம ஹைக்னாசி கேண்டில். அப் சைடு போகும்போது அத்தனையுமே கிரீன் கேண்டில், டவுன் சைடு வரும்போது அத்தனையுமே ரெட் கேண்டில். இது அந்த அளவுக்கு பாருங்க, ஹைக்னாசி கேண்டில் ஃபுல்லாவே ஹையர் ஹை ஹையர் லோ அப்படின்னு போயிட்டு இருக்கு. அதே போல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைனும் பாருங்க, ஸ்டெப்பா மேல போயிட்டே இருக்கு. வெர்டிகலா மேல போகும்போது இந்த லைனும் நல்லா வெர்டிகலா மேல போகும். எப்போ ஒரு இடத்துல ஒரே இடத்துல சஸ்டன் ஆகுதோ அப்போ இது ஃபிளாட்டா மாறிடும். ஆனா இந்த இடத்துல நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுறக்கூடாது. சில நேரம் கரெக்டா அந்த லைனையே டச் பண்ணிட்டு அப்சைடு போக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இந்த இடத்துல நீங்க சஸ்டன் ஆகும்போது அதுக்கு முன்னால எந்த இடத்துல இங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன் ஃபிளாட்டா இருக்கும், இந்த இடத்துல நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை கொண்டு வந்துடணும். ஏற்கனவே ஸ்டாப் லாஸ் பை காமிச்ச கேண்டிலோட லோவில் இங்க போட்டிருப்பீங்க, இந்த ஸ்டாப் லாஸை தூக்கி இங்க போட்டுருவோம். இங்க ரெண்டாவது ஸ்டெப் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஸ்டாப் லாஸ், மூணாவது ஸ்டெப் இந்த இடத்துல வந்தோடனே இங்க ரெண்டாவது ஸ்டெப்ல ஸ்டாப் லாஸ். அப்படியே ட்ரையல் பண்ணிட்டே போனீங்கன்னா அருமையான டார்கெட்டை நீங்க புக் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் போதும், கரெக்டான டார்கெட் வந்துருச்சு போதும்னா அந்த இடத்துல நீங்க புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இண்டிகேட்டர் எப்போ செல்லு காமிக்குதோ அப்போ வந்து புக் பண்ணிக்கலாம். நம்ம இண்டிகேட்டர் பொறுத்தவரையிலும் இப்போ ஒரு 40-50 பாயிண்ட் மேல போன இடத்துல ஒரு 20 பாயிண்டாவது கீழே இறங்கினதுக்கு அப்புறம் செல்லுன்னு வரும். ஏன்னா கரெக்டான கன்ஃபர்மேஷன் வந்தாதான் செல்லுன்னு காமிக்கும், கரெக்டான கன்ஃபர்மேஷன் வந்தாதான் பையும் காமிக்கும். ஓகேங்களா? இதே நீங்க கரெக்டான டார்கெட் வந்துருச்சு, கரெக்டான ஸ்விங்கை வந்துருச்சு, இந்த இடம் நம்ம புக் பண்ணிக்கலாம்னு நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த 50 பாயிண்ட்டுமே புக் பண்ண முடியும். இல்ல இண்டிகேட்டர் செல்லு காமிச்சதுக்கு அப்புறம் எக்ஸிட் பண்றேன்னா இன்னும் ஒரு 15 பாயிண்டோ 20 பாயிண்டோ இறங்கினதுக்கு அப்புறம் செல்லுன்னு வரும். ஓகேங்களா? இது பாருங்க, ஆப்ஷன் சார்ட் ஓபன் பண்ணிருக்கோம். இல்ல ஆப்ஷன் சார்ட் இன்னும் ஓபன் பண்ணல. இதுல எப்படி ஆப்ஷன் சார்ட் ஓபன் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இதுல பாருங்க, மூணுலயுமே நிஃப்டி சார்ட் மட்டும் தான் வச்சிருக்கேன். இதுல பாருங்க, நிஃப்டி 50 அப்படிங்கிற இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நிஃப்டின்னு டைப் பண்ணிட்டு இங்க லாஸ்டா பாருங்க ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத டச் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா பாருங்க, ட்ரேடிங் உடைய ஆப்ஷன் செயினும் ஓப்பன் ஆயிரும். இந்த ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆனோடனே இந்த சென்டரா ஒரு லைன் இருக்கு பாருங்க, இதுதான் அட் த மணி. இப்போ 24,028 அப்படிங்கிறது அட் த மணியா இருக்கு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது அதெல்லாம் பாருங்க, இந்த இடத்துல தெரியுதுங்களா? பாருங்க, 24,028 தான் மார்க்கெட் ஆவரேஜ் க்ளோசிங். இதை கிளிக் பண்ணி ஆப்ஷன் கிளிக் பண்ணி நிஃப்டி 50 எடுத்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ இதுல இந்த மணிங்கிறது இதுல பாருங்க, இந்த லைனுக்கு மேல இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் இது எல்லாமே இந்த மணி. இந்த லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் அத்தனையுமே இந்த மணி. இந்த லைன்லாம் இங்க பாருங்க, கிராஸ் லைன்ஸ் எல்லாம் எல்லாமே ஒயிட்டா இருக்கு பாருங்க, இது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. இந்த சைடுல இருக்கிறது புட் ஆப்ஷன் அத்தனையுமே அவுட் ஆஃப் த மணி. இது நம்ம பாருங்க 23,900 கால் ஆப்ஷன் இதை கிளிக் பண்றேன். இந்த சார்ட்ல பாருங்க நமக்கு 23,900 கால் ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த இடத்துல பாருங்க திரும்ப
ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே நிஃப்டின்னு நீங்கள் டைப் பண்ணணும். இண்டெக்ஸை இங்கே செலக்ட் பண்ணணும். இப்போ புட் ஆப்ஷன் எப்பவுமே 100 பாயிண்ட் தள்ளி இருக்கக்கூடிய இந்த மணி மட்டுமே எடுங்க. அதுதான் எப்பவுமே வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த மணி மட்டுமே எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே அடுத்த மணியோ ஓடிஎம்மோ எடுக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் போது நீங்கள் அடுத்த மணியோ இல்லை ஓடிஎம்மோ எடுக்கலாம். மார்க்கெட் சைட்வேஸில் கூட நல்ல ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மணி மட்டுமே எடுக்கிறது எப்பவுமே சேஃபாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அப் சைடு போயிடுச்சே அப்படிங்கிறது நிறைய பேரோட புலம்பலாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் அடிச்சிருக்கோம். அதுக்கு காரணம் நீங்கள் ஓடிஎம்ல மட்டுமே பை பண்ணுறவங்களுக்கு சீக்கிரமாக ப்ரீமியம் கரைஞ்சி உங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப டார்கெட் பக்கம் போகிறத நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும்னா இந்த மணி மட்டுமே எடுங்க. அதுவும் டீப் இந்த மணி எடுக்கிறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ப்ரீமியம் தான் அதிகமாக இருக்குமே தவிர இந்த மணி எடுக்கிறது தான் உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் சைடு இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணும். ஓகே, இதில் இப்போ குரூடாயில் ஆப்ஷன் சைடு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா இது பாருங்க, 3 சார்ட்லையுமே இந்த இடத்துல ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதா இப்படி பண்ணணும். இல்லை குரூடாயில்னா 3 சார்ட்லையும் பாருங்க. இப்போ குரூடாயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். இது குரூடாயில் சார்ட்டாக மாறிடுச்சு. இதையும் பாருங்க குரூடாயிலாக டச் பண்ணி கிளிக் பண்ணிட்டேன். எல்லாமே குரூடாயிலாக மாற்றிட்டேன். ஓகேங்களா? இப்போ 3மே நமக்கு குரூடாயில் மட்டும்தான் இருக்கு. இப்போ ஆப்ஷன் செயின் இந்த குரூடாயில் ஃபியூச்சர்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க. அதில் குரூடாயில் அப்படின்னு டைப் பண்ணிங்க. ஆப்ஷன்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிங்க. இங்கே குரூடாயில் ஃபியூச்சர்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிங்க. இப்போ பாருங்கள் இந்த மணி கால் ஆப்ஷன் 9200 கால் ஆப்ஷன் அப்படின்னு போட்டேன். பாருங்கள் என்ட்ரி கிடச்சிது 1012 கிடச்சிருக்கு. இப்போ 1059 வரலும் ரன்னிங் போயிட்டுருக்கு. இது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். தெரியுதுங்களா? இதை நீங்கள் 1 மினிட்டாக மாற்றிங்க. இப்போ பாருங்கள் 957 நமக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு. அதாவது 1 மினிட்ல எடுத்தீங்க அப்படின்னா சின்ன ஸ்டாப் லாஸ் சின்ன டார்கெட், அதாவது குயிக்காக நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு குயிக்காகவே எக்ஸிட் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸும் ரொம்ப சின்னதாகவே இருக்கும். உங்களுக்கு குயிக்காகவே என்ட்ரியும் கிடச்சிடும். பாருங்கள் 957 என்ட்ரி கிடச்சிருச்சு. இதிலே 3 மினிட்ஸில் பாருங்கள் இப்போ தான் 1012 என்ட்ரி கிடச்சிருக்கு. இதே 5 மினிட்ஸில் பாருங்கள் இப்போ தான் என்ட்ரி கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 2 நிமிஷம் முடிஞ்சால் தான் நமக்கு என்ட்ரியே கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் பாருங்கள் 4 ஹவர்லையும் டெய்லியும் பாருங்கள் நியூட்ரல் அப்படின்னு காமிக்கிறது. தெரியுதுங்களா? அப்போ 4 ஹவர்லையும் இல்லை டெய்லியிலையும் வச்சு நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 ஹவர்லையும் டெய்லியிலையும் நியூட்ரலாக இருக்கணும்னா அப்போ மார்க்கெட்டு அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு காமிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் புல்லிஸோ பேரிஸோ வந்ததுக்கப்புறம் தான் என்ட்ரியை எடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது பாருங்க இப்போ 15 மினிட்ஸில் வச்சுங்க. எல்லாமே இன்னமும் செல்லில் தான் இருக்குது அப்படின்னு காமிக்குது. இப்போ 1 மினிட்ல பாருங்க நல்ல அருமையான ப்ராஃபிட்ல இருக்கும். இது நேச்சுரல் வேஸ் பாருங்க. இப்போ நேச்சுரல் வேஸ் வச்சுட்டோம். ஒவ்வொரு சார்ட்லையும் நீங்கள் நேச்சுரல் வேஸ் வச்சுட்டு ஆப்ஷன் சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆப்ஷன் சார்ட்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறதுலாம் பார்த்துருப்பீங்க. இது 200 EMA. அதே போல் பாருங்கள் நம்ம இண்டிகேட்டர் ஐக்கனாசி கேண்டில், சாரி ஐக்கனாசினா ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ், அதுவும் தனியாக இண்டிகேட்டராக வர மாதிரி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரே இண்டிகேட்டரா நம்ம ஜேவி அல்டிமேட் இண்டிகேட்டர்ல இருக்கு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் 200 EMA, ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட், ஐக்கனாசி கேண்டில்ஸ், நார்மல் கேண்டில் அப்சைட் போகும்போது எல்லாமே கிரீன், டவுன் சைடு வரும்போது அத்தனையுமே ரெட். பை செல் சிக்னல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் வந்துடும். அதே போல் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸ் அத்தனையுமே உங்களுக்கு வந்துடும். இது எல்லா மார்க்கெட்டுமே சூட் ஆகும். அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லேருந்து கமாடிட்டிலேருந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்லேருந்து அத்தனைக்குமே சூட் ஆகும். ஓகேங்களா? இதில் பாருங்கள் இப்போ பிட்காயின் போட்டிருக்கேன். பிட்காயின்லையும் பாருங்கள் எந்த அளவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குன்ட்டு 1 மினிட். இப்போ 5 மினிட்ஸ் மாற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு கிடச்சிருக்குன்ட்டு. எல்லாம் ரெட்டு கிரீன் இருக்குங்களா? நம்ம இண்டிகேட்டருக்கு ஆட் பண்ணணும்னு பாருங்கள் எல்லாமே அப்சைட் போகிறது க்ரீனாக இருக்குது. டவுன் சைடு வரும்போது அத்தனையுமே ரெட்டாக இருக்கும். இதே நீங்கள் கோல்டாக மாற்றிங்க. எந்த சார்ட்டுக்குனாலும் ட்ரேடிங்கில் வரக்கூடிய அத்தனை சார்ட்டுக்குமே நம்ம இண்டிகேட்டர் சூட் ஆகும். ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் ஸ்டாக்ஸு, ஸ்டாக் ஆப்ஷன்ஸு, நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, அதோட கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்ஸ் அத்தனையுமே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அதே போல் ஸ்கால்பிங், இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடு, பொசிஷனலு
லாங் டேர்ம், இந்த மாதிரி அத்தனைக்குமே நம்ம இண்டிகேட்டர் வச்சு எடுக்கலாம், யாருடைய உதவியும் இல்லாமல். அதே போல நம்ம இண்டிகேட்டரோட சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தரும் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, இண்டிகேட்டர் எந்த அளவு ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு சில இது மட்டும் பார்ப்போம். நிறைய இருக்கு. ஒவ்வொரு இண்டிகேட்டரும் பாருங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்தோம் சார், இண்டிகேட்டர் எவ்வளவு சூப்பரா ஒர்க் ஆகுதுன்னு சொல்றதெல்லாம் நீங்க பார்க்கலாம். வீடியோஸ் இது பெரிய வீடியோ ஆயிடுச்சு. இருந்தாலும் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபருக்காக மட்டுமே இது பெரிய வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா முழு டீட்டெயிலும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. இது பாருங்க இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் பாருங்க, ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ்லாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இண்டிகேட்டர் உண்மையிலே சிம்பிளி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே போல எவ்வளவு பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இதுல இண்டிகேட்டர்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் எல்லாம் பெருசா இருக்கிற மாதிரி நம்ம முதல்ல ஆரம்பத்தில் செஞ்சிருந்தேங்க. இந்த புல்லிஸ் பேரிஸுங்கிறதெல்லாம் இதுல மொபைல்ல பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெருசா இடத்தையும் அடைச்சிட்டு இருக்கும். அதனால அந்த டைம் ஃப்ரேம் புல்லிஸா பேரிஸான்னு காமிக்கிறத கொஞ்சம் ஸ்மாலா இருக்கிற மாதிரி மாத்திட்டாங்க. நம்ம இண்டிகேட்டரை பொறுத்தவரையிலும் நீங்க மொபைல்லையும் என்ட்ரி எடுக்கலாம், சிஸ்டம் லேப்டாப் அத்தனையுமே ஒர்க் ஆகும். அதனால மொபைல் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற டவுட்டே உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி பாருங்க 2 மினிட்ஸ்ல பேரிஸ்னு வந்திருக்கு. இதே 5 மினிட்ஸ் என்னன்னு பாருங்க. இதுல பாருங்க இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன சொல்றான்னு கேளுங்க. சார் ஏதாவது என்னன்னா சார் வணக்கம், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணுன்னே தெரியல. அப்படி ஒரு அற்புதமான ஒரு இதை வந்து நம்ம மக்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கீங்க சார். சூப்பர் சார், ரியலி யூஆர் கிரேட் சார், ரியலி. அதாவது என்னென்னா இப்போ தான் உங்களுடைய அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தேன் பார்த்துக்கோங்க. அதாவது போயிட்டு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்த கால் தருவாங்க, ஒருவேளை எடுக்கலாம் பார்த்துக்கோங்க. சென்ஸ் இந்த சாரி நிஃப்டியில் சொல்கிறேன். அப்போ 5030 5525 கிட்டத்தட்ட குறைஞ்ச மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 5 பாயிண்டாவது நம்ம எடுக்கலாம் பார்த்துக்கோங்க. சென்ஸ் இந்த சாரி நிஃப்டியில் சொல்கிறேன். அப்போ 5 பாயிண்ட் கூட 5030 5525 கிட்டத்தட்ட 325 ரூபா வருது பார்த்துக்கோங்க குறைஞ்சது. அதாவது நான் சொல்கிறது 5 பாயிண்ட்டுக்கு. இது எது நம்ம எப்போவுமே ஒன்று கொட்டாது, அதெல்லாம் கிடையாது. பட் நீங்கள் என்னென்னா அந்த அதை வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு 1 மினிட்ல வந்து உங்களுக்கு வந்து பை சிக்னல் வருது, அந்த கேண்டில் பிரேக் பண்ணால் மட்டும் என்ட்ரி எடுத்தால் குறைஞ்ச மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 5 பாயிண்டாவது நம்ம எடுக்கலாம் பார்த்துக்கோங்க. சென்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 25 பாயிண்ட் டார்கெட் அப்படிங்கிற அளவுலாம் கிடைக்குதா சார்? சூப்பரா இருக்கு, ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிருக்காரு. அதே மாதிரி 1:2 போதும் நமக்கு. அதாவது 100 பாயிண்ட் எஸ்எல்னா 200 பாயிண்ட் டார்கெட்டு. அப்படி அந்த ரேஷியோவில் போனாலே நம்ம வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. பைசா வந்து அந்த ரேஞ்சு கூட போய்க்கலாம். இந்த கிரிப்டோவும் இந்தியன் மார்க்கெட்டு தான் சார், வேற கமாடிட்டி அதெல்லாம் நம்ம தெரிய மாட்டேங்குது. இல்லை இவர் பாருங்க கிரிப்டோலாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இப்போலாம் நம்ம கமாடிட்டி குரூடாயில் நேச்சுரல்ஸ்னு பண்ண ஆரம்பிச்சாரு. எல்லா மார்க்கெட்டுமே சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் நிறைய ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்காரு. இவர் ஒருத்தர் மட்டும் இல்லை, இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தருமே எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னு வரிசையை பார்ப்போம். அதே போல் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் அவர் ட்ரேட் எடுத்து ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னால் 1-2 ட்ரேட் எடுப்பாங்க. அதை வந்து இப்போ ஒய்ஃபுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன், நம்ம இண்டிகேட்டர் வச்சு இந்த மாதிரி பையன்னு வந்துச்சுன்னா இந்த கேண்டலுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கணும், அதுக்கடுத்து இவ்வளோ தூரம் டார்கெட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து இப்போ அவங்களாம் கூட என் ஒய்ஃபை நல்லா அருமையாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேப்பர் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை அவங்களுக்கு ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகலை அப்படின்னு ஒரு சில நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கூட பார்ப்போம். ஆனால் வீடியோஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இருந்தாலும் இது இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபருக்காக மட்டுமே தயார் பண்ண வீடியோங்கிறதுனால கொஞ்சம் பெரிய வீடியோவே போட்டுடுறேன். இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் அத்தனை பேரும் இதை தவறாமல் பாருங்கள். ஒவ்வொரு இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபரும் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுங்க. எப்படி சர்ச் பண்ணணும், அந்த இது என்னது மற்ற ட்ரேடிங் வியூவில் வந்து இந்த க்ரூட் ஆயில், அந்த கோல்டு, அதில் பாருங்க 26,150 CE SL 6.5 பாயிண்ட் மட்டும் தான் சார் டார்கெட், எனக்கு 17 பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்காரு. அதே போல பாருங்க பிட்காயின்ல யுவர் இண்டிகேட்டர் வாவ் அப்படின்னு போட்டிருக்காருங்க. செல்லு காமிச்சது பாருங்க எந்த அளவுக்கு அது ப்ராஃபிட்ல வந்துட்டு இருக்குன்ட்டு பாருங்க சார். வேற லெவல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க பாருங்க. டார்கெட் ரீச் ஆனதுக்கு அப்புறமா இன்னைக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கு மேலேயும் போயிட்டே இருக்குங்க சார். மோர் தென் மை டார்கெட் ரீச்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இதுலயும் பாருங்க ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷாட்லயும் அவர் அனுப்புனது இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு
அப்படின்னு அடிக்கடி அனுப்பிட்டே இருப்பாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா தெரியும், என்ட்ரி எடுத்து அனுப்பியிருக்காரு, கரெக்டா டார்கெட் வந்ததுக்கு அப்புறமா அனுப்பியிருக்காரு. இதுல என்ன சொல்றாரு கேட்டு பாருங்க. சார் என்னாலே நம்ப முடியல இந்த இண்டிகேட்டர், அப்படி ஒரு அற்புதமானது பார்த்துக்கோங்க. அதாவது எனக்கு வந்து கேட்டுட்டீங்களா? அது நிறைய ஒரு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிட்டு எல்லாம் டார்கெட் ரீச் ஆகிறத பத்தி. சார் வணக்கம். இது சொன்ன மாதிரி அந்த ஸ்டாப் லாஸ் லைனுக்கு கீழே தான் வச்சிருக்கிறேன். ஏற்ற மேலே எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நான் போட்டதில் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளும் நான் ட்ரேடு லைவாட்டு ஒரு 2 ட்ரேட் பண்ணேன் இந்தியா மார்க்கெட்டு. அதில் வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணேன். மற்றபடி பிட்காயினில் வந்து பார்த்தீங்க என்ன அவ்வளோக்குள்ள இந்த இண்டிகேட்டர் மேலே எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த இண்டிகேட்டர் மேலே எந்த அளவுக்கு நம்பி இருக்குன்னு பாருங்க அவர் சொல்றத. அது இவர் சொல்றது ஒரு ட்ரேடு கூட எனக்கு ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 40-45 ட்ரேட் எடுத்திருக்காரு, ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகலை சார், அந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிருப்பாரு. இதில் பாருங்க எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க பாருங்க. 67 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுத்தோம் சார், தேங்க்யூன்னு அனுப்பியிருக்காங்க. இதை பாருங்க, இண்டிகேட்டர் உண்மையிலேயே எந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு ஒவ்வொரு இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் சொல்றதையும் நீங்க பார்த்தாவே தெரியும். ஒவ்வொருத்தரோட பொறுமை பொறுத்துங்க. ஒருத்தர் 20 பாயிண்ட்ல வெளியே வந்துடலாம், ஒருத்தர் 30 பாயிண்ட்ல வெளியே வரலாம், ஒருத்தர் என்ட்ரி எடுத்ததுக்கு பிறகு 4 பாயிண்ட் மட்டும் இறங்கும், பயந்துட்டு லாஸ்ட்ல வெளியே வந்துருவாங்க. ஆனா 40-50 பாயிண்ட் சார் மேலே போயிடுச்சுங்க சார், நான் தான் அவசரப்பட்டு வெளியே வந்துட்டேன், என்னோட தப்பு தான் சார் அப்படின்னு ஆரம்பத்துல சில சொன்ன நண்பர்லாம் கூட இப்பெல்லாம் நல்லா அருமையாவே ட்ரேட் எடுத்துட்டு இருக்காங்க. இது பாருங்க, வெரி ஹியூஜ் ப்ராஃபிட் சார், தேங்க்யூன்னு அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இண்டிகேட்டர் அருமையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. வேற லெவல் ப்ராஃபிட் சார், எந்த அளவுக்கு அருமையாக போயிட்டு இருக்குன்னு காமிச்சிருக்காரு. தெரியுதுங்களா எந்த அளவுக்கு இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதுன்ட்டு. இந்த இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர் பாருங்க, 30 பாயிண்ட் எடுத்துருங்க சார், இன்னும் உண்மையிலேயே இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு அருமையாக இருக்கு, ஃபேக் சிக்னல்லாம் நாங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நாளும் எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைக்குது, எத்தனை ட்ரேடு கிடைக்குது அப்படிங்கிறது இதில் நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பாயிண்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. சாதாரணமாகவே நம்ம நிஃப்டியில் சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட 10-12 பாயிண்ட் ஈஸியாக எடுக்க முடியும். சென்செக்ஸ் எல்லாம் நல்லாவே ட்ரேட் பண்ணலாம். சில நேரம் 500 பாயிண்ட்டும் 450 பாயிண்ட்லாம் ஈஸியாக நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப்லாம் கூட எடுத்திருக்காங்க. இண்டிகேட்டர் குட் ரெஸ்பான்ஸ் சார் அப்படின்னு பாருங்க ஒரு நண்பர் அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி பார்க்கணும் நிறைய பார்த்துட்டு இதில் பாருங்க ஒரு நண்பர் 0 to hero எடுத்திருக்காரு. இது தெரியுங்களா? 7 ரூபாயில என்ட்ரி எடுத்து எவ்வளோ எக்ஸிட் பண்ணிருக்காருன்னு பாருங்க. 118 ரூபாய் நம்ம எடுத்துருக்கோம், 110 ரூபாயில என்ன எக்ஸிட் பண்ணிருக்காரு 0 to hero. நம்ம இண்டிகேட்டர் பொறுத்தவரையிலும் எல்லா மார்க்கெட்டும் சுட்டாமோ நீங்க இன்ட்ராடேல இருந்து ஸ்கால்பிங்ல இருந்து ஹீரோ டு ஜீரோல இருந்து அத்தனையுமே எடுக்கலாம். உண்மையிலேயே பாருங்க 1.5 லட்சம் இந்த 12,000 ரூபாய் மாத்தி லாஸ் பண்ணிட்டேன் சார், ஆனா இண்டிகேட்டர் வச்சு எடுக்கும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. பாருங்க 200 EMA டார்கெட்டா யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, 200 EMA டார்கெட் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் சார் சொல்லிருக்காங்க. பாருங்க ஒரு நண்பர் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரேட்லயே ப்ராஃபிட் எடுத்திருக்கேன், இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் ஃபீஸை ரெக்கவர் பண்ணி அதுக்கு முன்னாடியே நல்ல ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால அடுத்தடுத்து பார்ப்போம். கிட்டத்தட்ட 43 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு, பெரிய வீடியோவா போயிடுச்சு. ஓகே, இது எல்லாமே பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேடு ப்ராஃபிட், செகண்ட் ட்ரேட் ப்ராஃபிட், தேர்ட் ட்ரேடு பாருங்க ப்ராஃபிட். நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் ஒரு நாளைக்கு 3-4 ட்ரேடு ஈஸியா நம்ம எடுத்துட முடியும் அப்படின்னு இதுலயே தெரிஞ்சுக்கலாம். இதுல பாருங்க சென்செக்ஸ்ல 375 பாயிண்ட், இத்தனையும் பாருங்க 5 மினிட்ஸ் கேண்டல்லையே சிங்கிள் ட்ரேட். பாருங்க இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு அருமையா ஒர்க் ஆகுது அப்படின்னு பர்ஃபெக்ட் அனலிஸ் டூல் சார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காருங்க. இந்த நண்பர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆமாங்க சார், இல்லை நான் 1 மினிட் தான் பார்த்தேன், உண்மையிலே சூப்பராக தான் இருக்கு. அதான் இது இன்னைக்கு நல்லாவே போயிடுச்சு சார். அது கரெக்டாக செல் கொடுத்த இடத்துல சூப்பராக தான் எப்படி கொடுக்குதுன்னா கணிக்க முடியல, ஆனால் நல்லா இருக்கு. அது இண்டிகேட்டர் எப்படிதான் அந்த இடத்துல கரெக்டா செல் கொடுக்குது, எப்படிதான் பை கொடுக்குதுன்னு என்னால கணிக்க முடியல, ஆனா சூப்பரா கொடுக்குது சார் சொல்றாரு. ஆனால் அவங்கள்ட்ட கட்டின ஃபீஸுக்கு மேலே இன்னைக்கு சும்மா ஒரு 10 ரூபா எடுத்துட்டானே, இன்னைக்கு சைட்வேஸ் மார்க்கெட்னால போதுன்ட்டு வெளியே வந்துட்டேன், ஒரு 10 ரூபா லாபத்தில் வெளியே வந்துட்டேன்.
ஆனால் வச்சிருந்தா உங்களோட இண்டிகேட்டர் படி செல்லு காட்டல, நான் தான் வித்துட்டு வந்துட்டேன். ஆனால் வச்சிருந்தேன்னா கன்ஃபார்ம் ஒரு 30-40 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஓவர் ட்ரேடிங் பண்ண கேட்டீங்களா ட்ரேடிங் நிறைய எந்த அளவுக்கு? அதாவது அவரு இண்டிகேட்டர் செல்லு காமிக்கிறதுக்கு முன்னாலேயே எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துட்டேன் சார், 10,000 ப்ராஃபிட் அப்படின்னு. ஆனால் இண்டிகேட்டர் செல்லு காமிக்கல, அப்படியே வச்சிருந்தேன்னா நான் ஒரு 30-40,000 என்னால் சம்பாதிச்சிட முடியும். இண்டிகேட்டர் அவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? முக்கியமாக இதை சொல்ல மறந்துட்டேன். ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். நம்ம பைசல் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கொடுக்குறதில்ல. நம்ம இண்டிகேட்டர் மட்டும்தான் பைசல் ரெக்கமெண்டேஷன், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட்ஸ் அத்தனையுமே கொடுக்குது. நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிங்க. நம்ம இண்டிகேட்டர் முழுசாக நம்பி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நம்ம இண்டிகேட்டரையும் ஸ்டாப் லாஸே அடிக்காது அப்படின்னு கிடையாதுங்க. 10 ட்ரேடுக்கு 2 தடவையோ 3 தடவையோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். 7லேருந்து 8 தடவை டார்கெட் ஹிட் ஆகலாம். ஓகேங்களா? ஆனால் எப்பவுமே நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 20 பாயிண்ட்டுக்காக டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. 5 தடவை ஸ்டாப் லாஸே கொடுத்தாலும் 50 பாயிண்ட் போயிடும். 5 தடவை டார்கெட் உங்களுக்கு ஹிட் ஆனிச்சுன்னா 100 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். அந்த 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் போனாலும் 50 பாயிண்ட் ப்ராஃபிட் தான் இருப்பீங்க. எப்பவுமே மார்க்கெட்டுங்கிறது ரிஸ்கானது தான். அந்த ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரிவார்டு கிடைக்கும். அது கால்குலேஷன் பண்ணி கரெக்டான ரிஸ்க்ல ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? இதுல பாருங்க, இந்த நண்பர் 144 என்ட்ரி, 190ல எக்ஸிட், 46 பாயிண்ட் ப்ராஃபிட் சார் அனுப்பியிருக்காரு. ஓகே சார், இண்டிகேட்டர் வந்திருக்கு, என்ட்ரியும் போயிட்டு இருக்குங்க, ப்ராஃபிட்ல தான் இருக்குங்க. கேட்டீங்களா? ஒவ்வொரு இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபரும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். இதில் பாருங்க, ஒரு நண்பர் அவர் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் தான். அதுக்கப்புறம் பாருங்க 60 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுத்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தொடர்ச்சியாக அவர் பண்ணதுனால தொடர்ந்து பாருங்க அவரோட ஃப்ரெண்டுங்களுக்கு 6 பேத்துக்கு ஒரே டைம்ல இண்டிகேட்டர் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. எல்லாருமே இண்டிகேட்டர் அந்த அளவுக்கு அருமையா இருக்கு, அதனால என் நண்பர்கள்லாம் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் சார், இண்டிகேட்டர் அவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இதுலயே தெரியும். ஏன்னா இண்டிகேட்டர் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர் அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்றத வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது பாருங்க, வெரி குட் இண்டிகேட்டர் சார், உங்களோட ஹார்ட் ஒர்க்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இது பாருங்க, இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் எந்த அளவுக்குலாம் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அதே போல நம்ம லைவ் மார்க்கெட்லயும் நம்ம ஜேவி ட்ரேடர் தமிழ் இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம லைவ் மார்க்கெட்லயே அப்பப்போ நம்ம ஸ்கிரீன்ஷாட் போட்டுட்டே இருப்போம். ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சது, எத்தனை என்ட்ரி கிடைச்சது, இது அத்தனையுமே இதில் பாருங்க. இன்னைக்கு 92 பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம இண்டிகேட்டர் அவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகிறத நீங்கள் லைவ் மார்க்கெட்லேயே பார்த்துக்கலாம். இது மாதிரி லைவ் அப்டேட்ஸ் தேவைன்னா நம்ம ஜேவி ட்ரேடர் தமிழ் இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த இண்டிகேட்டர் தேவை அப்படின்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் டெலிகிராம் ஐடியும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த இண்டிகேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ரீமியம் இண்டிகேட்டர் தான். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அத்தனையும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். டெய்லி மார்க்கெட்டை பத்தின அடுத்தடுத்த நாள் மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற வீடியோஸ் ரெகுலரா நம்ம யூடியூப் சேனல்ல போட்டுட்டு இருக்கேன். நம்ம 3 சேனல் இருக்குங்க. ஜேவி ட்ரேடர் தமிழ் இந்த சேனல், அதுக்கு அடுத்ததா பாருங்க ஜேவி ட்ரேடர் ஜேவி, அதுக்கு அடுத்ததா புது சேனல் ஜேவி ஷேர் மார்க்கெட். இந்த 3 சேனல்லையும் நம்ம வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். 3மே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முக்கியமா இந்த 2 சேனலும் ஜேவி ட்ரேடர் ஜேவி, இந்த ஜேவி ஷேர் மார்க்கெட், இது 2யும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த சேனல் ஜேவி ட்ரேடர் தமிழ் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபர் பக்கம் இருக்காங்க. இதில் என்னன்னா இந்த சேனல் எப்போ வேணாலும் டெலீட் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா நம்ம போட்டிருந்த வீடியோஸ் மார்க்கெட் இங்கேருந்து இங்கே தான் போகும் அப்படின்னு உறுதியாக போகலாம் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் செபி ரூல்ஸ் படி சொல்லக்கூடாது. நான் நிறைய வீடியோஸில் மார்க்கெட்டு நான் அடுத்த நாள் இங்கேருந்து இங்கே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ்லாம் போட்டதுனால அதெல்லாம் முக்கியமாக இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப்லாம் எவ்வளோ ப்ராஃபிட்லாம் எடுத்துருக்காங்க அப்படின்னு ஆரம்பத்தில் நிறைய வீடியோஸில் காமிச்சிட்டதுனால இந்த மாதிரி வீடியோஸ்
அப்லோட் பண்ணக்கூடாது. யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன் வார்னிங் படி நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறனால எனக்கு வார்னிங் கொடுத்து 3-4 வீடியோஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த சேனல் எப்போ வேணாலும் டெலீட் ஆகிடலாம் அப்படிங்கிறனால புது சேனல் ஆரம்பித்து இதுலேயும் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதனால் இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் இண்டிகேட்டர் வச்சு எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க, அவங்க எத்தனை லாட் எடுத்தாங்க, எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தாங்க அப்படின்லாம் காமிக்கிறதில்ல. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.